இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 5.5ல் செகண்ட் சம். கொஷின் பாருங்கள். ஒரு 4 வழிச்சாலைக்கான மலை வழியே செல்லும் சுரங்கப்பாதையின் முகப்பு ஒரு நீள்வட்ட வடிவமாக உள்ளது. நெடுஞ்சாலையின் மொத்த அகலம் 16 மீட்டர். சாலையின் விளிம்பில் சுரங்கப்பாதையின் உயரம் 4 மீட்டர் உயரமுள்ள சரக்கு வாகனம் செல்வதற்கு தேவையான அளவிற்கு முகப்பின் அதிகபட்ச உயரம் 5 மீட்டர் ஆகவும் இருக்க வேண்டுமெனில் சுரங்கப்பாதையின் திறப்பின் அகலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள் இப்போ கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நீள்வட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதனுடைய மொத்த அகலம் பார்த்தீங்கன்னா 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? 16 மீட்டர்னும் போது இந்த பக்கம் 8 மீட்டராக இருக்கும், இந்த பக்கம் 8 மீட்டராக இருக்குமா? இதோடைய அதிகபட்ச உயரம் பார்த்திங்கன்னா 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா அந்த சரக்கு வாகனம் செல்றதுக்கு. இப்போ டோட்டல் ஹைட் வந்து 5 மீட்டர். இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வந்து நுழைவு வாயில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4 மீட்டர், இந்த பக்கம் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் 4 மீட்டராக இருக்கும். சேம் அதே போல் இந்த பக்கமும் 4 மீட்டராக இருக்குமா? இதை புள்ளியில் பாயிண்ட் பண்ணணும். பாயிண்ட் பண்ணும்போது இங்கே என்ன வரும்? எக்ஸ் என்ன 8 ஒய் வந்து 4ன்னு வருமா? அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா -8,4ன்னு வரும். ஒரு பக்கம் கண்டுபிடிக்கும் போது ஒரு பக்கம் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? அப்போ நீள்வட்டம் என்னும் போது அதுக்கான சமன்பாடு நமக்கு தெரியுமா? அப்போது நீள்வட்டத்தின் சமன்பாடு பாருங்க, நமக்கு இப்போ கேட்டிருக்கிறது அகலம் கேட்டிருக்காங்க. அது போகிறதுக்கு எவ்வளோ அகலம் இருக்கும் டிஸ்டன்ஸ். இப்போ நீள்வட்டத்தின் சமன்பாடு என்னும்போது x² / a² + y² / b² = 1. சரிங்களா? இப்போது இதை வந்து சமன்பாடு 1 நம்ம எடுத்து இந்த புள்ளி வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 5ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து b அப்படின்னு எடுப்போம். ஏன்னா இது என்ட்ரன்ஸ் உயரம் 4, அதிகபட்ச உயரம் என்னும்போது இது பியை நம்ம எடுப்போம். அப்போ b வந்து இந்த இடத்துல 5. சரிங்களா? இப்போது b 5ன்னு இருக்கா? இப்போது b 5ன்னும் போது b² என்னவாக இருக்கும்? இப்போ b = 5ன்னா b² போது 25 இருக்குமா? 5² பண்ணால் நமக்கு 25. இப்போ இதை வச்சு இப்போ இந்த புள்ளி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த 8,4ன்ற புள்ளி எக்ஸ்னு ஒய்னு எடுத்துப்போம். இப்போ ஏ நமக்கு தெரியாதா? கண்டுபிடிக்கலாமா? அப்போது b = நீங்கள் 5ன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை b² = 25 மென்ஷன் பண்ணிக்கலாலும் சரி. b² = 25 மற்றும் புள்ளி என்ன 8,4 4ஐ சமன்பாடு 1ல் பிரதியிட. சரிங்களா? இப்போ இது எக்ஸு, இது ஒய். 1வது சமன்பாடு என்ன x². அப்போ என்ன வரும்? 8² வருமா? /a² நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் ஒய் பார்த்திங்கன்னா 4. இப்போ y² 4² வரும். /b² 25 கண்டுபிடிச்சிருக்கோமா? 25 = 1. இல்லை நீங்கள் 5² போட்டும் அடுத்த ஸ்டெப்பில் 25 மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 8² பண்ணும்போது 8 × 8 எவ்வளோ? 64 /a² ப்ளஸ் 4² 4 × 4 16 /25 = 1. இப்போ இங்கே பாருங்கள், இது கேன்சல் ஆகுமா? சரி, 16 இருக்குது, 25 இருக்குது, இங்கே 64. ஸோ கேன்சல் ஆகாது. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த டேர்ம் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸாக கரெக்டாக இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா? இப்போ 64 /a² மட்டும் இருக்கும். = 1 மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடுச்சு. 16 /25. இந்த இடத்துல மாற்றும்போது தலைகீழெல்லாம் மாறாது. ஏன்னா இப்போ சப்போஸ் பெருக்கல் வகுத்தில் வந்து நம்ம இந்த பக்கம் மாற்றும் போது வேணுன்னா மாறி வரும்போது தவிர ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ன்னு இருந்துச்சு, இந்த பட்சம் ப்ளஸ்ன்னு மாறும், ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு மாறும். வேறு எந்த மாற்றமும் அதில் வராது. சரிங்களா? இப்போ எதுவுமே இல்லைனா கீழே 1க்கு அர்த்தம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா?
குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 64/a² அப்படி வரும். 1 × 25 25 மைனஸ் 1 × 16 16 டிவைட் பை 1 × 25 25. அப்போ 64/a² ஈக்குவல் 25 மைனஸ் 16 கழிக்கலாமா? கழிக்கும்போது என்ன வரும்? 9ன்னு வருமா? 9/25. சரிங்களா? இப்போ நமக்கு a² வேல்யூ தான் வேணும். அப்போது இந்த பக்கம் இங்கே வகுத்தில் இருக்குது a², வகுத்தில் இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா பெருக்கல்ல மாறுமா? அப்போ 64 ஈக்குவல் 9/25 இன்ட்டு a². ஏன்னா பெருக்கல் இருக்குது. அதே போல் இந்த பக்கம் 9/25 இது அப்படியே மாறி பெருக்கல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கல் இந்த டேர்ம் இங்கே பெருக்கல்ல இருக்குது. சரிங்களா? இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாகும், பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலாகும். இப்போ 9/25 இருக்கிறது 25/9 மாறுமா? பாருங்க. இப்போ 64 இன்ட்டு 25/9 ஈக்குவல் a² எடுத்து எழுதியாச்சா? இப்போ 64 25 பெருக்கல் இருக்கா? பெருக்கும் போது பாருங்கள் 1000 பெருக்குன்னா 600 1600/9 ஈக்குவல் a². சரிங்களா? இப்போ 1600/9 இதை கேன்சல் பண்ணலாமா? வகுத்தில் இருக்கும்போது இப்போ கேன்சல் பண்ணால் பாருங்கள் சைடில் கொடுக்குறேன். 1600/9 ஒரு 9 9 மீதி எத்தனை இருக்குது? 7 இருக்கா? இப்போ 70ல் எத்தனை 9 இருக்குது? 7 9. இப்போ 7 9 போது மீதி எத்தனை இருக்குது? 7. திரும்ப பாருங்கள் 70 எத்தனை 9 இருக்குது? 7. இப்போ 7 புள்ளி வச்சு மீதி 7 இருக்கா? இப்போ 0 போட்டுக்கலாம். இதில் வந்து 7 இருக்குது. அதே போல் மீதி 7 இருக்கா? புள்ளி வச்சு 0. அப்போ 7 இது கண்டினியூ 7 7 போயிட்டே தான் இருக்குமா? அப்போது பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் நமக்கு போதும். அப்போ இது 9 1600 கேன்சல் பண்ணாங்கன்னா நமக்கு 177.77 வருமா? ஈக்குவல் a². சரிங்களா? இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயராக இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் ஆகுமா? இப்போ ரூட் ஆஃப் 177.77 ஈக்குவல் a. ரூட் போடலாமா? ரூட் போடும்போது இப்போ ரூட் போட்டாங்கன்னா 13.33 வருமா? ஏன்னா 13.33 இன்ட்டு 13.33 பெருக்கும்போது நமக்கு 177.77 கிடைக்கும். சரிங்களா? ஈக்குவல் a. அப்போ ஏவோட வேல்யூ 13.33. சரிங்களா? இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு சுரங்கப்பாதையினுடைய அகலம் கண்டுபிடிக்கலாமா? இப்போ அகலம் பண்ணும்போது எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள் சுரங்கப்பாதையின் அகலம் பண்ணும்போது 2a எடுப்போமா? ஏன்னா நமக்கு வந்து 2a இந்த பக்கம் ஒரு a இந்த பக்கம் ஒரு a 2 எடுத்து எழுதும் போது 2a அப்படின்னு வருமா? என்னோட அகலம் ஈக்குவல் 2 இன்ட்டு ஏவோட என்ன பிடிச்சிருக்கோம்? 13.33. அப்போ இது பெருக்கலாமா? பெருக்கும் போது பாருங்கள் 2ஐயும் 13.33ஐயும் பெருக்கும் போது நமக்கு 26.66 வருமா? அப்போது சுரங்கப்பாதையோடைய அகலம் பார்த்திங்கன்னா 26 இங்கே 2 6 நமக்கு தேவை. புள்ளிக்கு அப்புறம் 1 இருந்தால் போதும். இல்லை நீங்கள் 2 வேணும்னா 26.66 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை 26.6 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா?